ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அரசு வேலை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அதிக காளைகளை பிடித்து வெற்றி பெறக்கூடிய மாடுபிடி வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் அரசு பணி வழங்கப்படும் எனவும் அவர் அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் அவர் அறிவித்ததை நாம் தற்போது பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அதே நேரத்தில் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த மதுரை மண் என்பது வீரம் விளைந்த மண்ணாகும். அப்படிப்பட்ட வீரம் விளைந்த இந்த மண்ணில் வீர விளையாட்டான உலக புகழ்பெற்றிருக்கக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்க்கும்போது நமக்கெல்லாம் வீரமே வருகிறது. அதனை அடக்கிற காளையர்களை பார்க்கும்போது நம்முடைய தமிழ் மண்ணுக்கு ஒரு பெருமையாக இருக்கு. நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்த வீரம் நிறைந்த மதுரை மண்ணில் சங்கம் வளர்த்த இந்த மாமதுரையில் அறிவு வளர்ச்சிக்காக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டி கொடுத்திருக்கிறோம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதே போல் தமிழர்களின் அடையாளமாக இந்த வீர விளையாட்டுக்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுத அரங்கமும் கட்டி கொடுத்திருக்கிறோம் என்பதும் ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆகவே இதை சொல்லுகிற நேரத்தில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை பார்க்க வந்திருக்கக்கூடிய முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய நான் ஏதாவது அறிவிப்புகளை வெளியிட்டு போனால்தான் உங்களுக்கும் திருப்தி எனக்கும் திருப்தியாக இருக்கும். அதனால் ஒரு 2 அறிவிப்புகளை நான் மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் அறிவிக்க விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 2வது அறிவிப்பு, உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2 அறிவிப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க தான் சொல்றீங்க, மற்ற முதலமைச்சர் வாழ்க வாழ்க. அந்த மகிழ்ச்சியோடு தமிழர்கள் எல்லோரும் வெல்வோம் ஒன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்ற நிலையில் அதனை பார்வையிட வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும், வெற்றி பெறக்கூடிய வீரருக்கு அரசு வேலை வழங்கப்படும், முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் இதற்கு வீரர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. அதனை தற்போது பார்க்கலாம். படிக்காதவங்கெல்லாம் அந்த மாதிரியான வேலைகளை வந்துட்டு எதிர்பார்க்க முடியாத விஷயம். இந்த மாதிரி மாடு பிடிக்கிற மூலியம் கிடைக்கிற பெரிய விஷயம். அவங்க வாழ்க்கையிலேயே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. படித்தவங்க தான் அந்த வேலைக்கு எழுத முடியும். அந்த மாதிரி இது ரொம்ப வரவேற்கிற விஷயம், ரொம்ப வரவேற்கத்தக்கது சார். சும்மா காரு டிவி இதுன்னு சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு அவங்களுக்கு பயன்படுற மாதிரி, அவங்க ஃபேமிலிக்கு பயன்படுற மாதிரி கொடுத்துருக்குது. ரொம்ப அருமையான செயல் சார். நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம் சார். ஜல்லிக்கட்டுக்கு ஸ்டேடியம் அது இதுன்னு சொல்லி வச்சிருக்கிறதும் வரவேற்கத்தக்கது. அதை தாண்டி அதை ஒரு பாதுகாக்கிற மாதிரி இதை ஒரு முறைப்படுத்தி கொண்டு போறாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி கொடுத்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே நம்ம உயிரிழப்புகள் எல்லாமே உங்களுக்கு குறையும். அது அலங்காநல்லூர்ல அதிகமா மாடு வளர்க்குறாங்க, அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். நல்லதே சார். இல்ல கொடுக்கலாம், ஏன்னா கொடுத்து மாடு பிடிக்கிறாங்க அப்படின்ற போது வேற எதுக்குமே போகாமத்தே கிடைச்ச வெளியில் போயிட்டு தான் செய்யறாங்க. ஏதோ மாடு பிடிச்சி பிரைஸ் அடிச்சாவோ, ஃபர்ஸ்ட் பீஸ் செகண்ட் பீஸ் தேர்ட் பீஸ் அடிச்சாவோ, ஏதோ அவங்களால முடிஞ்ச விஷயத்தை கவர்மெண்ட் ஒரு வேலை கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல விஷயம் தான். நீச்சல் பயிற்சி கட்டி கொடுத்தா இருக்கும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். நல்ல விஷயம் தான். கம்மாயிலுக்கு போகாம பொதுவா எல்லாருமே வர முடியாது. அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் உள்ளவங்க அவங்க மட்டும்தான் வந்து செஞ்சுக்க முடியும். காலையிலுக்கு மட்டும் நீச்சல் பயிற்சி எதுவும் கொடுக்க முடியும். மற்ற ஏரியாவில் உள்ளவங்க யாருக்கும் பண்ண முடியாது. அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு குறிப்பிட்ட இடத்துல கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாரும் பகிர்ந்துக்கலாம். ஒரே இடத்துல மெயினா கொடுத்தாங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ளவங்க மட்டும்தான் செய்ய முடியும். ஜல்லிக்கட்டுனாலே ரொம்ப காயம் வரும், எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நல்லா நிறைய கொள்ள வருஷமா மாடு பிடிச்சிக்கிறீங்க. ஒரு வீரனுக்கு ஏற்ற அங்கீகாரமே கிடைக்கல. எங்கே போனாலுமே சும்மா தையல் போட வீட்டுக்கு பிள்ளை குட்டியில் பார்க்க முடியல, வேலை வெட்டி போயிடுது, இப்படிலாம் கஷ்டப்பட்டுக்கிருக்கான்.
இந்த வட்டம் தான் முதலமைச்சர் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. மாடு பிடிக்கிற வீரர்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் ஐயாவுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை வருஷம் மாடு குத்தி பண்ணி எல்லாம் கிடக்க ஒரு வேலை வெட்டி கிடைக்கல எங்களுக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிச்சு ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சிரமப்பட்ட குத்து போத்தா பாக்குற இன்சூரன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது எங்களுக்கு. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இந்த முதலமைச்சர் வந்து கவர்மெண்ட் சொல்லிருக்காரு. ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு.